Hello guys, so இன்னைக்கு நம்ம கிட்ட Redmi 9 Activ smartphone தான் இருக்கு. So இன்னைக்கு இந்த வீடியோல இந்த phone unbox பண்ணி எப்படி இருக்குன்னு நம்ம வந்து பார்க்கலாம். பாக்ஸ் மாதிரி பாத்தீங்கன்னா நமக்கு வந்து இந்தியாஸ் நம்பர் 1 ஸ்மார்ட்போன் பிராண்ட் மேட் இன் இந்தியா வந்து கொடுத்திருக்காங்க. அப்புறம் கீழே பாத்தீங்கன்னா 6GB RAM 5000 mAh பேட்டரின்னு வந்து கொடுத்திருக்காங்க. அப்புறம் பாக்ஸ் மாதிரி பாத்தீங்கன்னா அதோட மற்ற ஸ்பெக்ஸ் எல்லாமே வந்து கொடுத்திருக்காங்க. நீங்க பாஸ் பண்ணி படிச்சுக்கோங்க. அப்புறம் நம்ம கிட்ட இருக்க கலர் பாத்தீங்கன்னா கிரீன் கலர் தான் இருக்கு. அப்புறம் நம்ம கிட்ட ஹையர் அண்ட் வேரியன்ட் தான் இருக்கு. 6GB RAM plus 128GB தான் வந்து இருக்கு. சரி ஓகே, இப்போ நம்ம வந்து பாக்ஸை வந்து ஓப்பன் பண்ணிப்போம். ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட வந்து ஃபோன் தான் வந்து இருக்குது. இதை எடுத்து இப்போதைக்கு வந்து சைடில் வச்சுக்கிறேன். அப்புறம் இந்த பாக்ஸில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஆக்சுவலி கேஸ்லாம் தரமாட்டாங்கன்னு நினைக்கிறேன். பேப்பர் ஒர்க்ஸ் மட்டும்தான் வந்து இருக்கும். ஸோ பேப்பர் ஒர்க்ஸ் தான் இருக்குது. அப்புறம் இங்கே வந்து நம்மக்கிட்ட வந்து சார்ஜர் இருக்குது. ஸோ இந்த சார்ஜர் பார்த்தீங்கன்னா நார்மல் சார்ஜர் தான், 10W சார்ஜர் தான், ஃபாஸ்ட் சார்ஜர் வந்து கிடையாது. அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட வந்து டைப் சி கேபிள் வந்து இருக்குது. சரி ஓகே, இப்போ நம்ம வந்து ஃபோனோட கவரில் வந்து வெளியே எடுப்போம். ஸோ இந்த க்ரீன் கலர் ஆனால் உண்மையாலுமே வந்து நல்லா சூப்பராக இருக்குது. சரி ஓகே கைஸ், இந்த ஃபோனை வந்து செட்டப் பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். ஸோ ஸ்டே டியூன்ட். இன்னைக்கு நம்ம வீடியோக்கு ஸ்பான்சர் பண்ணது யாருன்னு பார்த்தீங்கன்னா A2Z மொபைல்ஸ். A2Z மொபைல்ஸ் கரூரோட ஒன் ஆஃப் தி பெஸ்ட் அண்ட் லார்ஜஸ்ட் மல்டி பிராண்ட் மொபைல் ஷோரூம். இங்கே கடையோட பேர் மாதிரி தான் எல்லா பிராண்ட்ஸோட A2Z மாடல்ஸ் ஆன்லைன் அண்ட் ஆஃப்லைன் மாடல்ஸ் வந்து கிடைக்கும். ஸோ எல்லா மாடல்ஸ்க்கும் பார்த்தீங்கன்னா இவங்க லைவ் டெமோ ஆப்ஷன் வச்சுருக்காங்க. ஸோ நீங்கள் ஒரு ஃபோன் வாங்குறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஹேண்ட்ஸ் ஆன் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் அந்த ஃபோனை வாங்கலாம். ஓகே, இந்த லைவ் டெமோ ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா எல்லா கடையிலையும் இருக்கும். பட் இவங்க அதுக்கும் மேலே பார்த்தீங்கன்னா ஒரு கம்பேரிசன் டேப் வச்சுருக்காங்க. இந்த கம்பேரிசன் டேப்பில் நீங்கள் 2 மொபைல் ஃபோன்ஸ்க்கும் கம்பேர் பண்ணிக்கலாம். கம்பேர் பண்ணிட்டு உங்களுக்கு எந்த ஃபோன் செட் ஆகுதோ நீங்கள் அதை வாங்கிக்கலாம். எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா இங்கே S20 FEயும் OnePlus 8யும் நம்ம கம்பேர் பண்ணியிருக்கோம். இது எல்லாமே இவங்க பெஸ்ட் ப்ரைஸில் வந்து பண்ணித்தராங்க. ஆல்சோ வீக்லி டிஃப்ரெண்டான ஆஃபர்ஸுமே வச்சுருக்காங்க. ஸோ மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். ஃபோன்ஸ் மட்டும் இல்லாமல் இவங்க ஸ்மார்ட் டிவிஸும் வச்சுருக்காங்க. ரெட்மி, ரியல்மி, OnePlusோட எல்லா ஸ்மார்ட் டிவிஸுமே இங்கே கிடைக்கும். ஸ்மார்ட் டிவிஸ்க்கும் லைவ் டெமோ ஆப்ஷன் வச்சுருக்காங்க. ஸோ வேறு லெவல். கடைசியா இவங்க எல்லா அக்சசரிஸுமே வச்சிருக்காங்க. ஒரு சாதாரண கேஸ்ல இருந்து ஸ்மார்ட் வாட்ச் வரைக்கும் எல்லாமே இருக்கு. இவங்களோட அட்ரஸும் கான்டாக்ட் நம்பரும் நான் டிஸ்கிரிப்ஷன்ல போட்டிருக்கேன். ஸோ செக் பண்ணி பாருங்க. ஸோ கைஸ், இந்த ஃபோனை வந்து ஃபுல்லாக செட்டப் பண்ணியாச்சு. இப்போ இந்த ஃபோனோட டிசைன் பற்றி பார்க்கலாம். ஸோ அந்த ஃபோனில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து மேட் ஃபினிஷ் வந்து கொடுத்துருக்காங்க. அதனால் அந்த ஃபோனில் பார்த்தீங்கன்னா அவ்வளோ சீக்கிரமாக ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் ஸ்மஜஸோ ஸ்க்ராச்சஸோ ஆகாது. அது மட்டும் இல்லாமல் பின்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு செம சூப்பரான ஒரு பேட்டர்ன் ஃபினிஷ் வந்து கொடுத்துருக்காங்க. அதனால் அந்த ஃபோன் பார்க்குறதுக்கே நல்லா யூனிக்காக இருக்குது. ஆல்சோ அந்த ஃபோனுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல கிரிப் வந்து கொடுக்குது. அப்புறம் கேமரா மாடியூலில் பார்த்தீங்கன்னா அந்த ஃபோனில் வந்து ட்ரிபிள் கேமரா இருக்கிற மாதிரி வந்து காமிச்சிருப்பாங்க. ஆனால் அதில் பார்த்தீங்கன்னா டூயல் கேமரா தான் வந்து இருக்குது. இது சும்மா டம்மி கேமரா. அப்புறம் ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர்னு வரையில் பார்த்தீங்கன்னா இந்த ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் வந்து செம ஃபாஸ்ட்டாக இருக்குது. இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் இந்த ஃபோனில் தான் இவ்வளோ ஃபாஸ்ட்டான ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் வந்து இருக்குது. அப்புறம் அந்த ஃபோனோட திக்னஸ்ன்னு வரையில் பார்த்தீங்கன்னா அதில் வந்து 9mm திக்னஸ் வந்து கொடுத்துருக்காங்க. வெயிட்னு வரையில் பார்த்தீங்கன்னா 194 grams வந்து இருக்குது. சரி ஓகே, இப்போ இதோட பிளேஸ்மெண்ட்ஸ்லாம் இங்கே இருக்குது, நம்ம வந்து பார்ப்போம். ஸோ கீழே பார்த்தீங்கன்னா மைக்ரோஃபோன் இருக்குது. அப்புறம் இங்கே மைக்ரோ USB போர்ட் தான் வந்துருக்கு. கண்டிப்பாக இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் நமக்கு வந்து டைப் சி வந்து கொடுத்துருக்கலாம். அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஸ்பீக்கர் வந்து கொடுத்துருக்காங்க. லெஃப்ட் சைட் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து சிம் ட்ரே வந்து இருக்குது. ஸோ இந்த சிம் ட்ரேல நமக்கு வந்து ட்ரிபிள் ஸ்லாட்கான சப்போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. அதனால் தாராளமாக 2 சிம் ப்ளஸ் ஒரு மெமரி கார்டு போட்டு யூஸ் பண்ணலாம். அப்புறம் ரைட் சைட் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பவர் பட்டன், அதுக்கு மேலே வால்யூம் கீஸ் வந்து இருக்குது. அப்புறம் மேலே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஹெட்ஃபோன் ஜாக் வந்து கொடுத்துருக்காங்க. கலர்னு வரையில் பார்த்தீங்கன்னா அந்த ஃபோன் வந்து 3 டிஃப்ரெண்ட் கலர் ஆப்ஷன்ஸில் வந்து வருது. ஸோ இந்த 3 கலரில் எந்த கலர் உங்களுக்கு பிடிச்சிருக்குங்கிறது வந்து கமெண்ட்ஸில் வந்து சொல்லுங்கள். முன்னாடி டிசைன் வரையில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து டியூ ட்ராப் நாட்ச் வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் அதோட சின் சைஸ்ன்னு வரையில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெருசாக இருக்குது. ஆனால் இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் வர எல்லா ஃபோனோட சின் சைஸும் பார்த்தீங்கன்னா பெருசாக தான் இருக்கும். அதனால் முன்னாடி டிசைன் பார்த்தீங்கன்னா இந்த ப்ரைஸ் ரேஞ்சு கம்பேர் பண்ணும்போது நல்லாயிருக்கு. அடுத்து இதோட டிஸ்பிளே பற்றி பார்ப்போம். ஸோ அதோட டிஸ்பிளே சைஸ் பார்த்தீங்கன்னா 6.53 inch. இதில் வந்து IPS LCD பேனல் தான் வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஸ்க்ரீன் ரெசல்யூஷன் வரையில் பார்த்தீங்கன்னா அதில் வந்து HD+ தான் இருக்குது. அப்புறம் ஸ்க்ரீன் ரெஃப்ரெஷ் ரேட்டுன்னு வரல, ஆஃப்கோர்ஸ் இதில் வந்து 60 Hz தான் வந்து இருக்கும். அப்புறம் இந்த டிஸ்பிளேல என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குது நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ கலர் ஸ்கீம் ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து 3 மோட் வந்து கொடுத்துருக்காங்க. ஆட்டோ, சேச்சுரேட்டட், ஸ்டாண்டர்ட். ஸோ உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ நீங்கள் அதை வந்து சூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் கலர் டெம்பரேச்சரும் நம்ம வேணும்னா வந்து மாற்றிக்கலாம். ஸோ இந்த ஆப்ஷனுமே வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் இதோட மேக்ஸிமம் பிரைட்னஸ்ன்னு வரையில் பார்த்தீங்கன்னா அதில் வந்து 400 nits வரைக்குமே வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்து இந்த ஃபோனோட ப்ராசஸர் பற்றி பார்க்கலாம். ஸோ அந்த ஃபோனில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 12 nanometerல பில்ட் பண்ண மீடியாடெக் ஹீலியோ G35 தான் வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஸோ G35 பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல சூப்பரான என்ட்ரி லெவல் ப்ராசஸர்னு வந்து சொல்லலாம். ஸோ பேசிக் யூசேஜுக்குள்ள இந்த ஃபோனில் வந்து எந்தவித ப்ராப்ளம்ஸுமே வந்து இருக்காது. பட் ஆனால் கொஞ்சம் ஹெவியாக புஷ் பண்ண கண்டிப்பாக இந்த ஃபோனு பார்த்தீங்கன்னா லைட்டாக வந்து ஸ்ட்ரகிள் பண்ண ஆரம்பிக்கும். இப்போ ஸ்டோரேஜ் ஸ்பீடுன்னு வரையில் பார்த்தீங்கன்னா அதில் வந்து eMMC 5.1 ஸ்டோரேஜ் தான் வந்து யூஸ் பண்ணுறாங்க.
ஆனால் ரேம்னு வரையில பார்த்தீங்கன்னா அதில் வந்து LPDDR4X RAM தான் வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அது பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ப்ளஸ் பாயிண்ட். அடுத்து பேட்டரின்னு வரையில பார்த்தீங்கன்னா அந்த ஃபோன் வந்து 5000 mAh பெரிய பேட்டரி வந்து கொடுத்துட்டாங்க. கண்டிப்பாக அந்த 5000 mAh பேட்டரி இந்த ஃபோனுக்கு வந்து போதும் நம்ம வந்து சொல்லலாம். ஏன்னா அதோட டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா வெறும் HD+, அதனால நல்லாவே நிற்கும். ஆனால் சார்ஜிங்கில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து எந்த வித ஃபாஸ்ட் சார்ஜிங் வந்து தெரில, வெறும் 10 வாட் சார்ஜிங் தான் வந்து கொடுத்துருக்காங்க. அது கூட எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் இந்த ஃபோனில் பார்த்தீங்கன்னா இன்னுமே நமக்கு வந்து மைக்ரோ USB போர்ட் தான் வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஸோ Type-C யூஸ் பண்ணது இந்த ஃபோனில் வந்து ரொம்ப பெரிய டிஸ்அட்வான்டேஜ்னு நான் வந்து சொல்லுவேன். நெக்ஸ்ட் இதோட கேமராஸ் பற்றி பார்க்கலாம். ஸோ அதோட பிரைமரி கேமரா பார்த்தீங்கன்னா 13 MP f2.2 அப்பர்ச்சரில் இருக்குது. அப்புறம் 2 MP டெப்த் இருக்குது. அது பார்த்தீங்கன்னா f2.4 அப்பர்ச்சரில் இருக்குது. அப்புறம் செல்ஃபி கேமரான்னு வரையில பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 5 MP செல்ஃபி கேமரா வந்து கொடுத்துருக்காங்க. அட்லீஸ்ட் வந்து 8 MP செல்ஃபி கேமரா வந்து கொடுத்துருக்கலாம். ஸோ அதோட செல்ஃபி கேமராவோட அப்பர்ச்சர் பார்த்தீங்கன்னா f2.2. சரி, ஓகே, இதோட கேமரா சாம்பிள்ஸ் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இதோட கேமரா இன்டர்ஃபேஸ் அப்புறம் என்னென்ன மோட்ஸ் இருக்குன்னு நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ நமக்கு லெஃப்ட் சைடு எடுத்தோடனே பார்த்தீங்கன்னா ப்ரோ மோட் இருக்குது, அப்புறம் வீடியோ இருக்குது, ஃபோட்டோ இருக்குது, போர்ட்ரேட் இருக்குது. மோடில் தான் மற்ற ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஸோ மோடில் பார்த்தீங்கன்னா நைட் மோட், டைம் லேப்ஸ், ஷார்ட் வீடியோ வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் வீடியோவில் மேக்ஸிமம் எது வரைக்கும் ஷூட் பண்ண முடியுதுன்னு நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ வீடியோவில் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் 1080p 30 FPS வரைக்கும் தான் வந்து ஷூட் பண்ண முடியும். சரி, ஓகே, இப்போ இதோட சாம்பிள் ஷாட்ஸ்லாம் பார்க்கலாம். நெக்ஸ்ட் இந்த ஃபோனோட சாஃப்ட்வேர் பற்றி பார்க்கலாம். ஸோ அந்த ஃபோனில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து MIUI தான் வந்து ரன் ஆகிட்டு இருக்கு. ஸோ இப்போ வர ரெட்மி ஃபோன்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து நமக்கு டிஃபால்ட்டாக வந்து கூகுள் டயலர் ஆப், அப்புறம் கூகுள் மெசேஜிங் ஆப் தான் வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஆனால் அந்த ஃபோனில் பார்த்தீங்கன்னா இன்னுமே வந்து ரெட்மியோட டயலர் ஆப்பும் அப்புறம் ரெட்மியோட மெசேஜிங் ஆப் தான் வந்து யூஸ் பண்ணுறாங்க. சரி, ஓகே, இப்போ அதோட சாஃப்ட்வேர் வெர்ஷன் பற்றி பார்க்கலாம். அபவுட் ஃபோன். ஸோ இது பார்த்தீங்கன்னா MIUI 12.0.12 தான் வந்து ரன் ஆகிட்டு இருக்கு. ஆனால் வந்து ஆண்ட்ராய்ட் வெர்ஷன் பார்த்தீங்கன்னா இன்னுமே வந்து ஆண்ட்ராய்ட் 10 தான் வந்து ரன் ஆகிட்டு இருக்கு. ஸோ அது பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு பெரிய டிஸ்அட்வான்டேஜ்னு வந்து சொல்லியிருப்பேன். கண்டிப்பாக இந்த ஃபோன் வந்து ஆண்ட்ராய்ட் 11 வந்து ரன் ஆகிருக்கிறோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்ட் 12 வந்துருச்சு. ஆனால் இந்த ஃபோனில் இன்னும் 2 ஜென்ரேஷன் பழைய ஆண்ட்ராய்ட் வெர்ஷன் தான் ரன் ஆகிட்டு இருக்கு. ஸோ அவ்வளோதான் கைஸ், நம்ம இந்த வீடியோட கடைசிக்கு வந்துட்டோம். ஸோ அந்த ஃபோனோட ப்ரைஸிங் எவ்வளோன்னு பார்த்துடலாம். ஸோ அந்த ஃபோனோட பேஸ் வேரியன்ட் 4+64GB ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 9500. அப்புறம் நம்ம கிட்ட இருக்க 6+128GB ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 11500. ஸோ இந்த ப்ரைஸ்க்கு இந்த ஃபோன் வர்த்தான்னு கேட்டிங்கன்னா, ஸோ நீங்கள் 9500 rupees போட்டு இந்த ஃபோன் வாங்குறதுக்கு பதிலாக ஒரு எக்ஸ்ட்ராவாக 500 rupees போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து போக்கோ M2 ரீலோடட் வந்து கிடச்சிடும். ஸோ போக்கோ M2 ரீலோடட் பார்த்தீங்கன்னா லிட்டரலாக இந்த ஃபோனோட எல்லா கேட்டகரியிலுமே ஒரு பெட்டரான ஃபோன்னு நான் வந்து சொல்லுவேன். ஏன்னா அந்த ஃபோனில் நமக்கு வந்து Full HD+ டிஸ்பிளே இருக்குது, Type-C போர்ட் இருக்குது, அப்புறம் எக்ஸ்ட்ராவான அல்ட்ரா வைட் 5 MP மேக்ரோ, அப்புறம் 8 MP செல்ஃபி கேமரா இருக்குது, அப்புறம் இன்னுமே பவர்ஃபுல்லான G85 ப்ராசஸர் இருக்குது. ஸோ M2 ரீலோடட் பார்த்தீங்கன்னா லிட்டரலாக ஒரு கம்ப்ளீட் ஆல்ரவுண்டர்னு நான் வந்து சொல்லுவேன். ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அப்புறம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.